நமசிவாய வணக்கம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த கோவில் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவில். மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிது அப்படிம்பாங்க. இங்க இருக்கிற மூர்த்தி சிறிதுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கரெக்டான அளவு தான். ஆனா இந்த கோவில் சிறிது, அதே சமயம் இந்த கோவிலுக்கு வந்தா கிடைக்கக்கூடிய பலன் பெரிது. இப்போ திருமண தடை நீங்கிறதுக்கு இந்த கோவில், குழந்தை பாக்கியத்துக்கு இந்த கோவில், வேலை நல்ல ஸ்ட்ராங்கா அமையறதுக்கு இந்த கோவில், பிசினஸ் நல்லா போறதுக்கு இந்த கோவில், இந்த பில்லி சூனியம் மாதிரியான பிரச்சனைகளை இன்னைக்கு ப்ராப்பரா பண்ண தெரிஞ்சவங்க இல்ல, பட் ஒரு சில பேர் ப்ராப்பரா பண்ண தெரிஞ்சவங்க இருக்காங்க. அப்படி பில்லி சூனியத்தால பாதிக்கப்பட்டு அதனால நம்மகிட்ட கருங்காலிகளுடனை வாங்கி பூஜை பண்ணி எவ்வளவோ பேருக்கு ப்ராப்ளம் சரியா இருக்கு. அந்த மாதிரி கெட்ட விஷயம் பண்றவங்க அதுல கடுப்பாகி பேக் ஃபயரா எனக்கு சில விஷயங்களை பண்ணவும் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம கொடுக்குற கருங்காலி கருடனை பூஜை பண்ணி அதனால அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்திருக்காங்க கருடன் அருளால. அப்பேற்பட்ட அந்த கருடன் நம்மள கைவிடுவாரா என்ன? கருடன் அதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிருக்க. நம்ம டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நிறைய அபூர்வமான விசேஷமான கோவில்களுக்கு போயிட்டு இருப்போம். இந்த பில்லி சூனியம் மாதிரியான பிரச்சனைகளால பாதிக்கப்படுறவங்க ஒரு சில பேர் தான். ஆனா கெட்ட கர்மவினையால பாதிக்கப்படுறவங்க எக்கச்சக்க பேர். சனி சரியா இல்ல, ராகு கேது சரியா இல்ல, செவ்வாய் சரியா இல்ல, மாந்திங்கிற உபகிரகம் பத்தி இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியுது. பட் இந்த மாதிரி ஜாதகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகள், பிளாக் மேஜிக் மாதிரியான பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ற ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் இந்த மாந்தியம்மன் கோவில். போன மாசம் மாங்காடு காமாட்சி அம்மனை பார்த்தப்போ எதேர்ச்சியா பக்கத்துல இருக்கிற வெள்ளீஸ்வரர் சிவனை பார்க்கணும்னு வந்தேன். புதன்கிழமை காலையில 10:30 to 12 அந்த குளிக ஓர நேரத்துல இங்க வந்து பரிகாரம் பண்ணா எப்பேற்பட்ட மோசமான கிரக தோஷங்கள் சாபங்கள் இருந்தா எல்லாம் சரியாயி பல விஷயங்கள் உங்க லைஃபுக்கு கர்ம வினைங்கிறத ஒரே அடியா மாத்திர முடியாது. இதுதான் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கும் ஏற்கனவே. அப்படி இதுதான் விதிக்கப்பட்ட விஷயத்த கூட அட்லீஸ்ட் இன்னும் எவ்வளவு பெஸ்டா ஸ்ட்ராங்கா ஆக்க முடியுமோ, அதை இன்னும் எப்படி பெஸ்டா மாடிஃபை பண்ண முடியுமோ அப்படி பண்றதுக்கு இருக்கிறதுலயே ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில் இது. நம்மளோட பிசினஸே ஆன்மீக பொருட்களை பூஜை பண்ணி ப்ராப்பரா கொடுக்கறோம். அதுவும் விபூதி, குங்குமம், குபேர குங்குமம், பிளஸ் இப்ப வராக கவசம், கருட கவசம் மாதிரி மந்திரம்லாம் சொல்லி சந்திரகாப்பு அபிஷேகம் பண்றோம். அந்த சந்தனம், இவ்வளவு விஷயங்களை ஒரு கீச்சைன் யாராவது வாங்கினா கூட கொடுக்கறோம். ஆபீஸுக்கு சில பேர் இந்த விபூதி குங்குமத்தை ஃப்ரீயா வாங்கி இட்டுக்கிறதுக்குனே வருவாங்க, கோவிலுக்கு வந்து விபூதி குங்குமம் வாங்குற மாதிரி. அந்த மாதிரியும் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு பெரிய சர்வீஸ். அப்படி இருக்கிற பட்சத்துல நமக்கு இவ்வளவு விஷயங்களை இந்த மாந்தியம்மன் பண்றாங்க, இவங்களுக்கு ஏதாவது பெஸ்டா பண்ணமேன்னு பார்த்தேன். கருங்காலி மாலை நிறைய பேர் பெஸ்ட் குவாலிட்டியா நம்மள மாதிரியே கொடுத்துட்டு இருக்காங்கனாலும், வேப்ப மாலை அந்த பியூர் பிரவுன் வுட் இருக்கிறதுலயே பெஸ்ட் குவாலிட்டி. நம்ம வந்து வேப்ப மாலை இருக்கிறதுலயே பிரீமியம் குவாலிட்டியா பண்றதுன்னு முடிவு பண்ணோம். எதுக்குன்னா முதல்ல அம்மனுக்கு சாத்துறதுக்கு நம்ம சொந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை பண்றப்போ. ஸோ நங்கநல்லூர் கருமாரி அம்மன், அதுக்கப்புறமா திருவேற்காடு கருமாரி அம்மன், மாங்காடு காமாட்சி அம்மன், இந்த 3 தெய்வங்களுக்கும் அந்த தெய்வத்தோட ஒசரத்துக்கு ஒரு 3 to 4 அடி வர மாதிரி பெரிய சைஸ் வேப்பமாலை ரெடி பண்ணியாச்சு. மாந்தியம்மனுக்கும் அதே மாதிரி ஒரு வேப்பமாலை, அடிஷ்னலா ஜுவாலாமுகி மாலைங்கிற லாவா ஸ்டோன் மாலையும் ரெடி பண்ணோம். இந்த லாவா ஸ்டோன்ங்கிறது எரிமலையிலேருந்து வரக்கூடிய கல். இதை பத்தி ஏற்கனவே நம்ம வீடியோல பேசியிருக்கோம். அதுல ஏகப்பட்ட ரிச் மினரல்ஸ் இருக்கு. நம்ம பிளட் பிரஷர் மாதிரியான இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம். இந்த லாவா ஸ்டோன் மாலையை மாந்தியம்மனுக்கு மட்டும் மெயினா ஸ்பெஷலா நம்ம கொடுத்தது. வேப்ப மாலை இப்பதான் புதுசா நம்ம கஸ்டமர்ஸ்க்கே கொடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி முதல் காணிக்கையா தெய்வத்துக்கு கொடுத்தாச்சு. மாந்தியோடு லாவா ஸ்டோன் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது நம்ம விஜயவராகா ட்ரேடர்ஸ்னு ஆந்திரா தெலுங்கானான்னு தெலுங்கு மக்களுக்காக இந்த மாதிரியான பொருட்களை பூஜை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு இந்த மாதிரி ஆன்மீக பொருட்களோட வேல்யூ நல்லாவே தெரிஞ்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அப்படி அவர் வந்து நிறைய பேரை வந்து டீல் பண்ணிட்டு இருக்காரு ஆந்திரா தெலுங்கானால. ருக்மாங்கதரா வந்து இந்த பிரமுக தந்திர ஜோசியம் அந்த மாதிரி சில டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்பர்ட், அதுல நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த லாவா ஸ்டோன் எரிமலை சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் மாந்தியோடு தொடர்புடைய விஷயம், அதனால இத மாந்தி சம்பந்தப்பட்ட கோயில்கள்ல வச்சு பூஜை பண்றது நல்லதுன்னு. விசாகப்பட்டினம் பக்கத்துல மாந்திக்குன்னு ஏதோ ஒரு பழமையான கோவில் இருக்குன்னு, அந்த கோவிலுக்கு ஒரு 100 லாவா மாலை 100 லாவா பிரேஸ்லெட் அனுப்பிச்சு விடுங்கன்னு ஒரு சில நாள் முன்னாடி சொன்னார். அவர் கைடன்ஸ் படி நம்ம இந்த கோவிலுக்கு அனுப்பிச்சு விட்டோம். அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறமா இங்கேயே மாந்தியம்மன் இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்தது. அந்த மாந்திங்கிற கிரகத்துக்கும் இந்த மாந்தியம்மனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா, அந்த மாந்தி வந்து தன்னை பெற்காத தாயா நினைச்சு இந்த தெய்வத்தை, இந்த சக்தியை வழிபட்டு இருக்காங்க. மாந்தியோட அம்மா ஜேஷ்டா தேவி தான்.
காரணம் அந்த மாந்தி மாதிரியான பல கோள்களுக்கு வந்த பிரச்சனைகளையே சரி பண்ணவங்க இந்த மாந்தியம்மன். மாயாசுரன்கிற ஒரு அசுரன் அன்னைக்கு என்னெல்லாம் ஆட்டம் போட முடியுமோ போட்டுருந்தான். பொதுவா அசுரர்களுக்கு சாகாவரம் மட்டும் கிடைக்காது. ஆனா இவன் எப்படியோ வாங்கிட்டான், பலே கில்லாடி. சாகாவரம் வாங்கிட்டோங்கிற திமிர்ல ரொம்ப ஆடிந்தான். அப்ப இந்த மாந்தியம்மன் பார்த்தாங்க, நீ சாகாவரம் வாங்கிட்ட, உனக்கு சாவுதான் வராது, ஆனா உன்னை விட பவர்ஃபுல்லா ஏற்கனவே நான் இருக்கேனே, பவர்ஃபுல் கிரியேச்சரா, நான் அந்த சக்தியோட இன்னொரு வடிவம். ஏன், நான் தான் சக்தியே. நான் நினைச்சா இப்போ உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும். உன் உயிரை தானே எடுக்க முடியாது, ஆனா உன்னை கண்ட்ரோல் பண்ணலாம், உன்னை டாமினேட் பண்ணலாம், உன்னை வேற ஒரு பொருளா மாத்தலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். உனக்கு நான் சில சான்ஸ் தரேன், முடிஞ்சா உன் சக்தியை என்கிட்ட காட்டுன்னு அந்த அம்மன் சொல்ல, அவனால எதுவுமே பண்ண முடியல. அந்த மாந்தியம்மனோட பவர் முன்னாடி சரண்டர் ஆயிட்டான். அவனை அப்படியே ஒரு தோடா மாத்தி தான் உடம்போட சேர்த்துட்டாங்க. அவனை கொல்ல முடியாது, ஆனா கண்ட்ரோல் பண்ணி தன்னோட சேர்த்துட்டாச்சு. இது இந்த மாயாசுரன் அப்படிங்கிறவன் மாயையோட குறியீடு. நம்ம மனசுல எவ்வளவோ தேவையில்லாத எண்ணங்கள், சஞ்சலங்கள், கெட்ட விஷயங்கள்லாம் வரும். அந்த மாதிரியான இதெல்லாம் இந்த மாந்தியம்மன் கோயிலுக்கு வந்து வழிபாடு பண்ணா கண்ட்ரோல் ஆகும். ஒவ்வொரு புதன்கிழமையும் காலையில 10:30 to 12 குளிகை ஓர நேரத்துல இந்த மாந்தியம்மன் கோயிலுக்கு நீங்க ஒரு பன்னீர் பாட்டிலோட வாங்க. வந்தீங்கன்னா மாந்தியம்மனுக்கு அபிஷேகம் பண்ண மஞ்சள் தண்ணியோட இந்த பன்னீரை மிக்ஸ் பண்ணி கொடுப்பாரு கோவில் அர்ச்சகர். நீங்க வரப்போ ஒரு காலி பாட்டிலே எடுத்துன்னு வரணும். ஏன்னா அவர் மிக்ஸ் பண்ணி கொடுக்குற அந்த தண்ணியே நம்ம எடுத்துன்னு வரணும்ல, அதுக்காக நம்ம ஒரு காலி பாட்டில் பன்னீர் இதெல்லாம் எடுத்துன்னு போகணும். அதுக்கப்புறம் தேங்காய், மற்ற விஷயங்கள், இந்த மாதிரி பூஜை பொருட்கள் எடுத்துன்னு போறதுங்கிறது விசேஷம். என்னன்னா மாலை பிளஸ் பிரேஸ்லெட், வேப்ப மாலை 400 rupees, வேப்ப பிரேஸ்லெட் 200. அதே மாதிரி லாவா மாலை 600 rupees, லாவா பிரேஸ்லெட் 300. அது பல பேருக்கு தெரிஞ்சது தான். இந்த கோவில்களில் வச்சு பூஜை பண்ண வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் பிரீமியம் குவாலிட்டி வேப்ப மாலைன்னு இதை சொல்லலாம். ஏன்னா இந்த அளவு பெஸ்டா வேப்ப மாலை யாரும் பண்ணதில்லை. நம்ம கருங்காலி, செங்கருங்காலி, சந்தன மாலை, துளசி மாலை, வைஜெயந்தி மாலை, லாவா ஸ்டோன் மாலைன்னு எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம். எதுலையாவது நான் வந்து ரொம்ப பெருமிதமா இல்ல கர்வமா இதை விட பெஸ்டா யாரும் பண்ணதில்லைன்னு நான் சொல்லியிருக்கேனா? அப்படி சொல்ற பழக்கமே எனக்கு கிடையாது. ஆனா இப்போ அப்படி சொல்றேன்னா அது கர்வத்தினால இல்லை, உண்மை. இதுதான் ஃபர்ஸ்ட் பிரீமியம் குவாலிட்டி வேப்ப மாலை. இதை நம்ம பண்ணோம் அப்படிங்கிறத விட அந்த எல்லாத்துக்கும் மேல இருக்கிற சக்தி நம்மள பண்ண வச்சுது. அதுதான் சத்தியமான நிதர்சனமான உண்மை. இந்த வேப்ப மாலை வந்து 400 rupees. இந்த லாவா ஸ்டோன் மாலையை மாந்தியம்மன் கோவில்ல வச்சு இப்ப பூஜை பண்ணதுக்கான முக்கியமான காரணம் மாந்தியோடு லாவா ஸ்டோன் சம்பந்தப்பட்டதுங்கிறது ருக்மாங்கராவ் சார் சொன்னார். அதனால அவர் வழிகாட்டுதல் படி மாந்தியம்மன் கோவில்ல வச்சு பூஜை பண்ணியாச்சு. இனிமே கஸ்டமர்ஸ் கொடுக்குற எல்லா லாவா ஸ்டோன் மாலையுமே இந்த மாந்தியம்மன் கோவில்ல வச்சு பூஜை பண்ணிட்டு தான் கொடுப்போம். சில பேர் நினைக்கலாம், புதன்கிழமை காலையில 10:30 to 12 அந்த குளிகை நேரத்துல கோயிலுக்கு வெளியில நீங்க இப்படி ஒரு கடை போட்டா யூஸ்ஃபுல்லா இருக்குமே, அப்படியே சாமி தரிசனம் பண்ணிட்டு நேரடியா வாங்கி போனேன். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இது பார்க்க ரொம்ப சிம்பிள் கோவிலா தெரிஞ்சாலும் மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலுடைய ஒரு கிளை கோவிலா HRNC அறநிலையத்துறை கண்ட்ரோல்ல தான் இந்த கோவில் இருக்கு. இந்த கோவிலுக்கு வெளியில நம்ம கடை போடணும்னா அந்த கோவில் சம்பந்தப்பட்ட அறநிலையத்துறை அதிகாரியிலேருந்து ஆரம்பிச்சு நிறைய பேர்கிட்ட ப்ராப்பர் பர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம வந்து போடணும். நாளைக்கு யாரும் வந்து நீ யாரை கேட்டு கடை போட்டேன்னு நம்மள கேட்கக்கூடாது. நம்மள கடவுள் வச்சிருக்கிற அந்த லெவலுக்கு அந்த மாதிரி பண்ணா அது நல்லாவும் இருக்காது. ஸோ காலம் கை கூடினால் உரிய அனுமதி கிடைச்சா நம்ம கேட்டா கிடைச்சிரும், கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது, கொடுக்க மாட்டேன்னு அவங்க சொல்லவும் மாட்டாங்க. நம்ம ப்ராப்பர் நியாயமான ரீசன் சொல்றப்போ எல்லாருமே நம்முடைய நண்பர்கள் தான். ஆனா அதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல, நேர்ல போய் கேட்கணும், அது அமையணும். இன்னைக்கு நம்ம சாமி தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து பூஜையை பண்றதுக்குள்ளேயே டைம் ஆயிடுது. லாஸ்ட் வெட்னஸ்டே இந்த விஷயங்கள் நடந்தது, பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே, வரலட்சுமி விரதம். லாஸ்ட் வெட்னஸ்டே இந்த விஷயங்கள்லாம் நடந்தது. அதைத்தான் இப்ப வந்து வீடியோல ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிறைய ப்ரொசீஜர்ஸுங்கிறது இருக்கு. பட் நம்ம ஒவ்வொரு புதன்கிழமை வருவோம், புதன்கிழமை தான் மேக்சிமம் வருவோம் இங்க. அப்படி அந்த 10 to 12 நான் வர நேரத்துல நீங்க கோவில்ல இருந்தா என்ன டைரக்டா பார்க்கலாம். அப்ப ஏதாவது கொடுக்க முடியும்னா கொடுக்கறதுக்கு பாக்குறேன். ஷாப்பா இப்போதைக்கு பண்ற ஐடியா இல்ல. சூழ்நிலை அமைஞ்சா வர புதன்கிழமையே கூட நான் ஷாப் போட்டாலும் போடலாம், சொல்ல முடியாது. பட் அங்க பூஜை பண்ணி தானே இங்க எடுத்துன்னு வருது. ஸோ அந்த மாதிரி பூஜை பண்ற பொருட்களை நேரடியா வந்தோ இல்ல கொரியர் மூலமாவோ வாங்கிக்கலாம். இப்ப ரொம்ப முக்கியமானது, இந்த வேப்ப மாலை அம்மனுக்கு, மாந்தி அம்மனுக்கு, மாங்காடு காமாட்சி அம்மனுக்கு காணிக்கையா கொடுக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணுது.
இப்ப நிறைய கஸ்டமர்களுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொண்டு சேர்க்க போறோம். இந்த மாந்தியம்மனை தரிசனம் பண்றப்ப முக்கியமா நீங்க பண்ண வேண்டியது முதல்ல மாங்காடு காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணணும். தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மாந்தியம்மனை தரிசனம் பண்றது விசேஷம். காலையில ஒரு 9 மணிக்கு நீங்க மாங்காடுல இருக்கிற மாதிரி வந்தா என்ன கூட்டமா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா மாங்காடு காமாட்சியை பார்த்துட்டு அப்புறமா வெள்ளீஸ்வரர் சிவன் கோயிலை பார்த்துட்டு நிறைவா மாந்தியம்மனை பார்க்கணும். அங்க திஷ்டி சுத்தி போடுற மாதிரியான பரிகாரங்களை நீங்க பண்ணிட்டீங்கன்னா வேற எங்கேயும் போக கூடாது. நடுவுல வேணா எங்கேயாவது சாப்பிடறதுக்கு வண்டியை நிறுத்தலாம், அது வேற. அது கூட அவசியம் இருந்தால் நிறுத்தலாம். பக்கத்துல இருக்கீங்க, சென்னையிலேயே இருக்கீங்கன்னா தரிசனம் பண்ணிட்டு நேரடியா வீட்டுக்கு போயிடுறது பெட்டர். நீங்க இருக்கிற இடத்துக்கு போயிடுறது பெட்டர். அப்படி பண்ணா முழுமையான பலன் கிடைக்கும். வெறும் நீங்க மாந்தியம்மனை தரிசனம் பண்றதுக்கு வரீங்க, ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போறீங்கன்னா அதுக்கப்புறமா பக்கத்துல 2-3 கோவில்கள் போகலாம். பொதுவா ஒரு கோவில் போயிட்டா இன்னொரு கோவிலுக்கு போக கூடாதுன்னு சொல்றதுல எனக்கும் உடன்பாடு இல்லை, என் அப்பாவுக்கும் உடன்பாடு இல்லை. நிறைய டிவியில சொல்லியிருக்காரு. ஆனா இந்த திஷ்டி கழித்தல்னு பண்ணதுக்கு அப்புறமா வேற எங்கேயும் போக கூடாது, வீட்டுக்கு போகணும், அதுதான் முறை. எல்லா கோவில்லையும் இந்த திஷ்டி கழித்தல்ங்கிறது பண்ணாது. ஆனா இந்த கோவில் திஷ்டியை கழிக்கிறதுல கெட்ட சக்திகளை ஒரே அடியா அழிக்கிறதுல இருக்கிறதுலயே பெஸ்ட் கோவில். அதே மாதிரி நீங்க இன்னும் ரொம்ப ஏழியரா கிளம்பிட்டீங்க, திருவேற்காடையும் பார்க்கணும்னு பிளான் பண்றீங்கன்னா 8ல இருந்து 8:30க்குள்ள நீங்க திருவேற்காடுல இருந்துட்டா சேஃப். எல்லாத்தையும் கவர் பண்ணலாம். திருவேற்காடுல ஒரு பழமையான சிவன் கோவில் இருக்கு. 4 வேதங்களும் 4 வெவ்வேறு மரங்களா அங்க ஈஸ்வரனை வழிபட்ட இடம். பராசரர் கையால பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் இருக்கு. அகஸ்தியருக்கு சிவன் திருமண கோலத்தை காட்சியருடைய இடம். 7 ரிஷிகளும் வழிபட்டிருக்காங்க, அகத்தியர் வசிஷ்டர் எல்லாம். அப்ப திருவேற்காடு எப்பேற்பட்ட கோவில் பாருங்க. இந்த திருவேற்காடு சிவனை தரிசனம் பண்றதுக்கு தான் பரசுராமர் தாயார் ரேணுகா தேவியோட வந்தாங்க. ரேணுகா தேவி தான் கருமாரியம்மன். முருகன் சுப்பிரமணியன் 2 எப்படி ஒண்ணு, அதே மாதிரி. அப்ப இந்த திருவேற்காடு சிவன் எப்பேற்பட்ட கோவில். திருவேற்காடு வந்தா ஒண்ணு சிவனை முதல்ல பார்த்துட்டு இல்ல கருமாரியம்மனை பார்க்கணும். அப்படி இல்லையா கருமாரியம்மனை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்புறமும் சிவனை பார்க்கலாம். ஆனா சிவனை பார்க்காம போக கூடாது. இதே மாங்காடுன்னு வந்தா முதல்ல மாங்காடு காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணணும். தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் மாந்தியம்மனை பார்க்கணும். அப்படி பார்த்தாதான் முழுமையான பலன் கிடைக்கும். கோவில் ஐதீகம்ங்கிறதே அதுதான். முதல்ல மாங்காடு காமாட்சி அம்மனை பார்த்துட்டு மாந்தியம்மன் கோவிலை தாண்டி தான் நீங்க சிவன் கோவில் போகணும். வெள்ளீஸ்வரர் கோவில் அது என்ன ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் கூட இல்ல மாந்தியம்மன் கோவில்ல இருந்து. வெள்ளீஸ்வரரை பார்த்துட்டு திரும்ப வரப்பதான் நிறைவா மாந்தியம்மனை பார்த்துட்டு கிளம்பணும். அங்க வந்து திஷ்டி சுத்தி போடுற பரிகாரத்தை முக்கியமா பண்ணுவாங்க. மற்ற விஷயங்கள் நீங்க நேர்ல போறப்பயே தெரிஞ்சுக்கலாம். நம்ம இங்கேருந்து கிளம்புறப்போ ஒரு பன்னீர் பாட்டிலும் அப்புறம் பன்னீரோட மஞ்சளை மிக்ஸ் பண்ணி அவங்க கொடுப்பாங்க. அதை வாங்கிக்கிறதுக்கு ஒரு காலி பாட்டிலும் மட்டும் எடுத்துன்னு போனா போறோம். மற்றபடி அங்க திஷ்டி கழிக்கிறதுக்கு தேவையான மஞ்சள், தேங்காய் மாதிரியான விஷயங்களை கோவில்ல இருக்கிற அர்ச்சகரே தருவார். இல்ல நீங்க கையில வாங்கிட்டு போனாலும் போலாம். இந்த மாதிரியான ஒரு நல்ல நாள்ல, திருநாள்ல இவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு கோவிலை பத்தி சொன்னதை நினைச்ச அடியேன் பெருமைப்படுறேன். மார்க் மை வேர்ட்ஸ், இன்னும் சில நாள் கழிச்சு இந்த கோயிலுக்கு வெளியில இந்த மாதிரி வண்டியை ஃப்ரீயா நிறுத்தணும்னு நினைச்சா அது முடியவே முடியாது. இந்த அம்மனை தேடி பல 100,000 பேர், பல லட்சம் பேர் வரப்போறாங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டரை தாண்டி வண்டியை விட்டு நடந்து வர மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அடுத்து எனக்கே அமையும். இந்த அம்மன் இப்பதான் தன்னை எல்லாத்தையும் வெளிப்படுத்தணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. வெளிப்படுத்த வேண்டிய வேலை வந்திருக்கு. அதுதான் என் மனசுல படுறது. ரொம்ப பேர் யூடியூப்ல கூட இந்த அம்மனை பத்தி பேசல. எனக்கு தெரிஞ்சு 2 சேனல்ல மட்டும் இந்த அம்மனை பத்தி பேசியிருக்காங்க. அவங்களுக்கு உண்மையிலேயே நடந்த அனுபவங்களை பத்தி. இந்த மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி எவ்வளவோ பழமையான கோவில்கள் நம்மளை சுத்தியே இருக்கு தெரியாம. இதை பத்திலாம் நீங்களும் எவ்வளோ பேச முடியுமோ பேசுங்க. உங்க ஃபேஸ்புக்லயோ, வாட்ஸ்அப்லயோ, இந்த மாதிரி யூடியூப்லயோ, இன்ஸ்டாலயோ பேசுங்க. இல்ல இப்ப இந்த வீடியோல சொன்ன விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனுள்ளதா இருக்கா? நாளைக்கு நீங்க மாந்தியம்மன் கோயில் போயிட்டு வரீங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை உணர்றீங்களா? இந்த கோயிலை பத்தி ஒரு 4 பேர்த்த சொல்லுங்க. நான் இந்த மாதிரி சேனல்ல இதை பார்த்தேங்கிறத சொல்லுங்க. இப்ப நான் வந்து மாந்தியம்மனை பார்த்ததுக்கு அப்புறமா தான் யூடியூப்ல யாராவது இதை பத்தி போட்டிருக்காங்களான்னு தேடியே பார்த்தேன். அது வேற 2 சேனல்ஸ்ல இதை பத்தி போட்டிருக்காங்க. அந்த 2 சேனலோட நேமும் இங்க வீடியோ ஸ்கிரீன்ல தரேன் பாருங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்மளும் பண்ணணும். அது ஒண்ணு. யாராவது பண்றாங்கன்னா அதை சப்போர்ட் பண்ணணும், 4 பேருக்கு ஷேர் பண்ணணும். அதனால இந்த மாதிரியான விஷயங்களை எத்தனை பேருக்கு பகிர முடியுமோ பகிருங்கள். இந்த மாந்தியம்மனுடைய அருளால உங்களோட எல்லா பிரச்சனைகளும், சகலவிதமான தோஷங்களும் சரியாட்டும். இந்த வீடியோல மாந்தியம்மன் கோயிலுக்கான மேப் லிங்க் அதுவும் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா இந்த வேப்பேல மாலை, லாவா ஸ்டோன் மாலை மாதிரியான விஷயங்களை
நேரடியாக வந்து நம்ம ஆஃபீஸில் வாங்கிக்கணும்னா என்ன பண்ணணும், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கணும்னா என்ன பண்ணணும், வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கணும்னா என்ன பண்ணணும், அதுக்கான விவரங்களையும் இதே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். தேவையானவங்க இந்த மாதிரியான ஆன்மீக பொருட்களை வாங்கி பயன்பெறுங்கள். ரொம்ப முக்கியமாக நீங்கள் இந்த பொருட்களை வாங்குறீங்களோ வாங்கலையோ, வாழ்க்கையில் ஒரு தடவையாவது மாந்தியம்மனை பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அங்கே பார்த்தால் நிச்சயமாக நல்ல திருப்பங்கள் வரும், உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் என்பதை சொல்லி இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு. நன்றி, வணக்கம்.